அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஒரு மனிதனுடைய தொழக்கூடிய அந்த தோற்றம், அவனுடைய அந்த தொழுகையை வைத்து சொல்லலாம் இவருடைய வாழ்க்கை எப்படி போகுது. இவர் ஒரு டென்ஷன் ஆகிறாளா, அவசர கோபம் உள்ள ஒத்தரா, முன்கோபம் உள்ள ஒத்தரா, இவருடைய நிதானம் எப்படி, இவருடைய நீட்னஸ் எப்படி. எங்கட பாஷையில் சொல்கிறதாக இருந்தால் நாங்கள் எல்லாரும் படித்தவர்கள் பாவிக்கக்கூடிய வார்த்தை டீசன்ட், டிசிப்ளின், மாரல், மெனஸ். இதெல்லாம் சுருக்கமாக எடுத்தால் தம்முள்ள ஒரு மீனிங் சொல்லலாம். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமான மீனிங்கள் இருக்குது, கருத்துகள் இருக்குது. இது எல்லாவற்றையும் ஒரு மனிதரிடத்தில் ஒரே நேரத்தில் ஒரே செயலை கொண்டு பார்க்கணும் என்றால் ஒரு மனிதனுடைய தொழுகையை வைத்து பார்க்கலாம். அவரோட தொழுகை எந்த கேட்டகரியில் இருக்குதோ, எந்த நிதானத்தில் இருக்குதோ, எந்த முறைப்படி அவர் தொழுகிறாரோ அந்த தொழுகையை வைத்து சொல்லலாம் இந்த மனிதர் ஒரு வாழ்க்கையில் நிதானம் உள்ள ஒரு மனிதர், ஒழுக்கமுள்ள ஒரு மனிதர், வரம்பு மீறாத ஒரு மனிதர் என்று அவரோட தொழுகையை வைத்து நிர்ணயிக்கலாம். என்ற அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆனில் ஏனைய இடங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் பொழுது தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று சொன்ன இடங்களை விடவும் அல்லாஹ் சொல்லுகிறான், வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன். அவர்கள் தொழுகையை தொழுவார்கள் என்று சொல்லல்ல, அவர்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது ஹாஃபிது அலஸ் ஸலவாத், தொழுகையை பாதுகாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்புக்குரியவர்களே, தொழுகையை தொழுகிறதுக்கும் தொழுகையை பாதுகாக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? தொழுகிறன்றது எங்களில் அதிகமானவங்க உணர்ந்து செய்கிறது போல ஒரு கடமைக்காக தொழுவது. அது கடமை நிறைவேறும், அந்த தொழுகையின் மூலமாக சுவர்க்கம் கிடைக்கும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையை பாதுகாப்பது என்பதற்கு உலமாக்கள் சொல்லக்கூடிய கருத்து தான் தொழுகையை அதனுடைய ஆரம்ப நேரத்திலே தொழுவது. ஒரு நபித்தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிறார்கள், அமல்களில் சிறந்த அமல் எது? சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதனுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுவதுதான் அமல்களில் சிறந்த அமல் என்று சொன்னார்.